Hello friends, போன வீடியோவில் டெப்ரிசியேஷனுங்கிற கான்செப்டை ஃபுல்லாக முடித்தோம். 30 unobserved depreciation தான் லாஸ்ட் கான்செப்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். அதை போன வீடியோவில் முடித்தோம். இந்த வீடியோவில் ஒரு அடுத்த செக்ஷன் பார்க்க போகிறோம். செக்ஷன் 32AD. 32ADங்கிறது என்னென்னா, நோட்டிஃபைடு பேக்வேர்ட் ஏரியாவில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம 32AD படி நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி டிடக்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட் இன்கம் டேக்ஸில் தராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நோட்டிஃபைட் பேக்வேர்ட் ஏரியாஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். அதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த கேசஸில் நம்ம நாட்டில் இருக்கிற பேக்வேர்ட் ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம நாடுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதனால தான் இந்த மாதிரி பண்ணால் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டால் நமக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்டில் ஒன்று இம்பார்ட்டண்ட்டான பெனிஃபிட் டேக்ஸ் பெனிஃபிட். அந்த பெனிஃபிட்டை நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம அப்போவாச்சும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா இந்த 4 தான் நோட்டிஃபைடு பேக்வேர்ட் ஏரியாஸ் இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு. ஜென்ரலாக நிறையா நோட்டிஃபைட் பேக்வேர்ட் ஏரியாஸ் இருக்குது. ஆனால் இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு ஆந்திர பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா இந்த 4 தான் நோட்டிஃபைட் பேக்வேர்ட் ஏரியா. இந்த நோட்டிஃபைட் பேக்வேர்ட் ஏரியாவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம், எப்போ கிளைம் பண்ணலாம் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட், நியூ மேனுஃபேக்சரிங் யூனிட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். புதுசாக இருக்கணும், ஏற்கனவே இருக்கிறத டெவலப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டோ கிடையாது. புது மேனுஃபேக்சரிங் யூனிட்டை டெவலப் பண்ணியிருக்கணும். எப்போனா 1/4/2015 அப்புறமா 1/4/2015 அப்புறமா ஒரு நியூ மேனுஃபேக்சரிங் யூனிட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் பிளான்ட் அண்ட் மிஷினரி. நம்ம என்ன எலிஜிபிள் பிளான்ட் அண்ட் மிஷினரிங்கிறத நம்ம ஏற்கனவே டெப்ரிசியேஷனில் அடிஷ்னல் டெப்ரிசியேஷனில் படிச்சிட்டோம். அந்த ஒரு மிஷினரியோட காஸ்ட்டில் 15% நம்ம 32AD படி டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். இந்த 32 படி இந்த டிடக்ஷனாக கிளைம் பண்ணுறது எப்போ கிளைம் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிட்டோங்கிறதுனால இதை பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது. டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணாலும் இதையும் சேர்த்து கிளைம் பண்ணிக்கலாம். இது அடிஷ்னல் டிடக்ஷன் தான் நமக்கு இந்த செக்ஷன் 32AD. இதுதான் செக்ஷன் 32AD கான்செப்ட். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை 180 டேஸ்க்கு கம்மியாக பண்ணால் டெப்ரிசியேஷன் மாதிரியே பாதி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பீங்க, டவுட் வரும். கிடையாது, டெப்ரிசியேஷனுக்கு மட்டும்தான் 180 டேஸ்க்கு கம்மியாக பண்ணால் ஹாஃப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இந்த 32ADக்கு less than 180 டேஸ் நாட் அவைலபிள் பாயிண்ட். அந்த கிடையவே கிடையாது. less than 180 டேஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்த செக்ஷன் 32AD படி நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 32AD படி டிடக்ஷன் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.